நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆற்று சங்கிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்னோகார்பஸ் அல்பீனியா அப்படிங்கிறது அதோடைய பெயர். ஆற்று சங்கிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஆற்றங்கரைகளில் தரையிலேயே படர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். பார்ப்பதற்கு வெற்றிலை போலவே வெற்றிலையை விட 3 மடங்கு பெரியதாக சிவப்பு நிறமான தண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த ஆற்று சங்கிலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த முட்டுகளை பாதிக்கக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுகின்ற 2 வகையான மூட்டு நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஆற்று சங்கிலையுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எல்லா முட்டுகளையும் பாதிக்கக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த படிப்படியான முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த நோய்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா முட்டுகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் முன்னேற்றம் வரதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட குடல் இறக்கம், அதாவது அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ரெண்டுமே ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைகளுமே இன்றைக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆற்று சங்கிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு, அதே போல் நல்ல உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு 30 மில்லி அளவுக்கு, இது ரெண்டத்தையும் கலந்து காலை வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிட ஆரம்பித்தோமேயானால் ஒரு 3 to 6 மாத காலத்திலேயே இந்த குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக முன்னேற்றம் பெற்று குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங். இந்த விரை வீக்கம் ஏற்படும் போது பெரும்பாலான ஆண்கள் ஒன்று வலியினால் அவதிப்படுகிறார்கள், இரண்டாவது அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அவர்களுடைய ஆண்மை குறைவு பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்குது. அந்த விதைவீக்கத்தை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கக்கூடிய சக்தி இந்த ஆற்று சங்கிலைக்கு உண்டு. ஆற்று சங்கிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அது கூட இந்த விளக்கெண்ணெய், நன்றாக சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய், அந்த சாறை ஒரு 2 நிமிடம் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு இந்த விளக்கெண்ணெய் ஒரு தேக்கரண்டி அதில் நன்றாக கலந்து வடிகட்டி அந்த ஒரு சாறு கலந்த எண்ணெயை இரவு படுக்கும்போது மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். சிறிது சிறிதாக இந்த விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். படிப்படியாக இவை குணமாக ஆரம்பிக்கும் போதே அந்த விரைப்பகுதிகளில் ஏற்படுகின்ற வலிகள், வேதனைகள், எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது இருக்கக்கூடிய உபாதைகள், சுருங்கி இருக்கக்கூடிய ஆண்குறி, இதெல்லாம் கூட மாறுறதை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஹெர்னியா ஏற்பட்டாலோ அல்லது விரைவீக்கம் ஏற்பட்டாலோ ரிட்ராக்ஷன் ஆஃப் பென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்குறி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆற்றுச்சங்கிலையுடைய சாருக்கு உண்டு. நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மலச்சிக்கல் நோயினால் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். குழந்தைகள் காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிக்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு வழக்கம் இருந்தால்தான் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். அந்த மாதிரி தடுக்க வேண்டுமானால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று சங்கிலியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி மட்டும் இந்த குழந்தைகளுக்கு காலை வெறும் வயிற்றில் கொடுக்கின்ற பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை செய்யும்போது குடலுடைய இயக்கம், குடலுடைய அலை இயக்கம், வயிறு சுருங்கி விரிகின்ற தன்மை, இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அப்போ நல்ல வகையான உணவுகள், நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள்,
தேவையான அளவு தண்ணீர் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டோம்னா குழந்தைகள் காலையில் எழுந்த உடனேயே எந்த இதுவும் இல்லாமல் க்ளீனாக மோஷன் போயிடுவாங்க. அப்போ எந்த விதமான வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் இல்லாமல் இருக்கிறத நம்ம குழந்தைகளுக்கு பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மூக்கிலேருந்து காலையில் எழுந்த உடனே தண்ணி கொட்டிக்கினே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அச்சுன்னு ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 முறை தும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தும்மல் கூட நமக்கு மூளையில் இரத்த கசிவை இதய அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். அதனால் முதல்ல தும்மலை அலர்ஜியை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அலர்ஜியை குறைப்பதற்கும் இந்த தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கும் மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுப்பச்சிலை தான். இந்த ஆற்றுப்பச்சிலையிலேருந்து ஆற்றுப்பச்சிலை அல்லது ஆற்று சங்கிலைன்னு சொல்லக்கூடிய 2 தாவரம் தான். இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து நன்றாக பசு பால் ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அல்லது ஆற்றுச்சங்கிலையை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய கல்கம் அந்த சாரை பிழியாமல் அப்படியே ஒரு கொட்டைப்பாக்களவுக்கு எடுத்து அதை வாயில் போட்டு அதன் பிறகு பால் குடிக்கணும். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இதை செய்து வரும்போது அலர்ஜி சம்பந்தப்பட்ட காரைகள் உடம்புல குறையிறத நம்ம பார்க்க முடியும். அர்டிகேரியான்னு தொந்தரவு, இந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது உடம்புல சதாசர்வகாலம் அரிப்பு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை. உடம்புல சுள்ளுன்னு மாலை நேரத்தில் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். என்னடா பிரச்சனையாக இருக்கேன்னு அறிவிச்சிட்டோன்னா அப்புறம் பார்த்தா அந்த இடங்கள்லாம் தடித்தடியாக வீங்கி போயிடுறத பார்க்க முடியும். என்னடா வீங்கி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்தில் வீக்கமே இல்லாமல் போயிடும். உடம்பு ஃபுல்லாகவே ஏற்படக்கூடிய இது ஒரு பிரச்சனை. இதற்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். இந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய குறைக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்து இந்த ஆற்றுச்சங்கிலை தான். ஆற்றுச்சங்கிலையுடைய சிவப்பு நிறமான அந்த தண்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைத்து சாறு பிழிந்து ஒரு துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு அந்த சாறு மட்டும் எடுக்கணும். இந்த சாறு ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுருந்தாலே பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி மாறிடும், பார்க்கறதுக்கு ஒரே பச்சை பிச்சைன்னு ஆயிரும். அந்த ஜெல்லை எடுத்து அரிப்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வெளியில் நன்றாக தடவி தேவைப்பட்டால் உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதும் தடவி ஒரு 5 அல்லது 15 நிமிடம் இதை அமைதியாக வச்சுட்டு அதன் பிறகு குளிக்கணும். அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தாலே நம்ம உடலில் ஏற்படுகின்ற அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆற்றுச்சங்கிலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 14. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது குழந்தைகள் தினம் என்பது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இந்த குழந்தைகளை அவர் நேசித்த அந்த அடையாளத்தின் காரணமாக இன்றைக்கு நாம் குழந்தைகள் தினமாக ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் இணைத்து நாம் இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகளை பற்றி அவர் கண்ட ஒரு கனவு, அந்த கனவின் அடிப்படையில் குழந்தைகளை பற்றி நாம் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த பூமியை அழகாக்கக்கூடிய மலர்களாக குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான துயரத்திற்கும் எதிரான வெளிச்சத்தை கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. ஒரு குழந்தைகள் நிறைந்திருக்கக்கூடிய வீட்டில் எப்பொழுதும் ஒளி பொருந்தி இருக்கிறது என்பதைத்தான் மகத்தான ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று. கூட்டத்தின் நடுவே அவர் குழந்தைகளை தன்னிடம் அழைத்தார். அவர்கள் மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, எளிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளிடம் மனமுருகி போகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது, மனம் நிகழ்ந்து போகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பாறையையும் முறுக்கவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இன்றைக்கு குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த குழந்தைகள் தினத்தில் நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன, குழந்தைகளை நாம் அணுக வேண்டிய முறை என்பது என்ன, குழந்தைகளுக்கான நியாயங்கள் என்ன, அந்த நியாயங்கள் இந்த உலகில் கிடைக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இதில் நாம் ஏராளமான விஷயங்கள் சிந்திப்பதற்கு இருந்தால் கூட நாம் முதலில் நாம் சிந்திக்க வேண்டியது
நாம் குழந்தைகளுக்கான ஒரு எதிர்கால உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்பதுதான். இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமளவிலான சுற்றுச்சூழல் அழிவு, நுகர்வு கலாச்சாரம், அதன் வழியாக இந்த பூமிக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள், காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாசு, ஒளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாசு, நீர்நிலைகளினுடைய அழிவு, இதெல்லாம் எதிர்கால குழந்தைகளுக்கு நாம் எதை விட்டு செல்லப் போகிறோம் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் குழந்தைகள் தினத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய முதன்மையான ஒரு கருத்து என்பது அதுதான். இரண்டாவதாக நாம் குழந்தைகள் தினத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகளுடைய உரிமைகள் தொடர்பானது. நாம் நினைக்கிறோம் குழந்தைகள் என்பவை நம்முடைய சொத்துக்கள் என்று. நிச்சயமாக இல்லை. அதாவது புகழ்பெற்ற கவிஞர் கலீல் கிப்ரான் சொன்ன ஒரு வாசகத்தை தான் இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள், அவ்வளவுதான். அவர்கள் இந்த பூமிக்கே சொந்தமானவர்கள் என்று கலீல் கிப்ரான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி வளர்ந்த மனிதர்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கிறதோ அதே போல் குழந்தைகளுக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகளுடைய உரிமைகள் என்பது என்ன? முதலாவதாக குழந்தைகள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும். அவர்கள் துன்புறுத்தப்படுவதற்கு எந்த உரிமையும் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ கிடையாது. அவர்களை உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ தண்டிக்கிற அல்லது நிந்திக்கிற முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். நிறைய இடங்களில் குழந்தைகள் ஆளுமை சிதைவு மிக்கவர்களாகவோ அல்லது பல்வேறு விதமான கோளாறான ஆளுமை கொண்டவர்களாகவோ வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது அவர்கள் நடத்தப்படுகிற விதம். அவர்கள் ஆசிரியர்களாலோ அல்லது உறவினர்களாலோ பெற்றோராலோ நடத்தப்படுகிற விதம், மோசமாக நடத்தப்படுகிற குழந்தைகள் பின்னால் மோசமான குணம் கொண்டவர்களாக, கோபம், துக்கம், வன்முறை போன்ற பல உணர்ச்சிகள் கொண்டவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளை கௌரவமாக நடத்த வேண்டும். குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன, மனித உரிமைகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக நாம் குழந்தைகளுடைய இந்த தினத்தில் குழந்தைகளுக்காக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த சமூகத்தோடு தொடர்புடையவர்களாக குழந்தைகளை மாற்றுவது அல்லது குழந்தைகளை பாதுகாப்பது தொடர்பானது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகள் இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புற உலகத்திலிருந்து தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறார்கள். அப்படி துண்டிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைகள் மேலும் மேலும் அவர்கள் வீடியோ கேம்ஸ் அல்லது வேறு அன்றைக்கு ப்ளூவேல் கேம் எல்லாம் இன்றைக்கு குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை டிஜிட்டல் யுகத்தின் அடிமைகளாக அல்லாமல் அவர்களை சமூக பொறுப்பு மிக்க ஒரு பிரஜைகளாக உருவாக்குவதற்கு, சமூகத்தோடும் சுற்றுச்சூழலோடும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடும் உறவுள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு, கல்வி, விளையாட்டு, சமூக பொறுப்புணர்வு சார்ந்த குடிமக்களாக மாற்றுவதற்கு பெற்றோர்கள் முதலில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு அவற்றை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு சிறந்த குடிமக்களாக வளர்வார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைவாக இந்த உலகம் என்பது இன்றைக்கு இந்த பொருளாதார போட்டிகள், அதன் காரணமாக இருக்கக்கூடிய வறுமை, ஏற்றத்தாழ்வுகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இதன் காரணமாக இந்த உலகத்தில் ஏராளமான குழந்தைகளுடைய வாழ்வு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல லட்சம் குழந்தைகள் உலக நாடுகளில் அகதிகளாக வாழ்கிறார்கள், இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். போர்களிலோ அல்லது கலவரங்களிலோ முதலில் பாதிக்கப்படுகிறவர்கள் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு போரற்ற உலகை, அமைதிமிக்க உலகை, நாம் ஒரு நிலையாக மனிதர்கள் அமைதியாக வாழக்கூடிய உலகை நாம் உருவாக்குவது என்பது, குழந்தைகள் வாழத்தகுந்த ஒரு உலகத்தை உருவாக்குவது என்பதுதான். ஆனால் இந்த உலகத்தில் குழந்தைகள் தொடர்ந்து இந்த போர்ச்சூழல் காரணமாகவும், வறுமை காரணமாகவும், ஏற்றத்தாழ்வு காரணமாகவும் பெரும் துயரங்களை அனுபவிக்கிறார்கள். இந்தியா போன்ற நாடுகளில் சாதி கொடுமைகள் காரணமாக கூட குழந்தைகள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். நம்முடைய கல்வி முறையின் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்படுகிறது. அவர்களை மனப்பாட யந்திரங்களாக மாற்றுவதன் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு சுமையை குழந்தைகளுக்கு அளிக்கிறோம். ஆகவே குழந்தைகளுக்கு பாதிக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பண்பாட்டு அரசியல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், இவையெல்லாம் நாம் தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திப்பது என்பது, அதற்காக நாம் சமூக பொறுப்பு மிக்க மனிதர்களாக நாம் மாறுவது என்பது இந்த குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு செயலாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம். விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர்
தமிழகம் மற்றும் புதுவை மாநில தனியார் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கார்மாங்குடி திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். விவசாயிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே விவசாயிகள் பிரச்சனை எதிரொலித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்ற காலகட்டத்தில்? இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழகம் என்பது பல்வேறு பலதரப்பட்ட மண் சார்ந்த வகை சார்ந்த மாவட்டங்கள் இருக்குது. குறிப்பாக நான் வசிக்கிற கடலூர் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரே மண் வகையான பூமி இல்லை. அது எல்லா வகையான பயிர் விளையிறதுக்கு ஏற்ற பூமியாக இருக்குது. அதுபோல் தமிழ்நாடு பூரா நம்ம பார்த்தோம்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பயிர் தான் எல்லாம் விளையும். மற்ற இடம்லாம் மண் மாதிரி வேறுன்றதுனால வேறு பயிர் செய்ய முடியும். அரசு திட்டத்தை வகுக்கிற போது அது மாதிரி வகுக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்கிற போது அந்த திட்டம் சில இடங்களில் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது, சில மாவட்டங்களில் பயனில்லாமல் போயிடும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சொட்டு நீர் பாசனம் சொல்கிறாங்கல்ல, தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயோ நாகை மாவட்டத்திலேயோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே அபரிமிதமான தண்ணி வடிகால் மாவட்டமாக இருக்கனால எப்பயும் தண்ணி அங்கே போய் ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட அங்கே தண்ணி வயலில் நிற்கிற சூழல் இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்த முடியாது. அதையே தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற மாவட்டத்தில் அதிக அளவில் மானியத்தையோ இல்லை உதவிகளையோ கொடுத்து அங்கே நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள பண்ண சொன்னால் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அவங்களுக்கும் தண்ணியிலேயே வாழ்கிற அவங்களுக்கும் 50%, 100% மானியம், தண்ணியே கிடைக்காத ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் 100% மானியன்ற போது அந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போயிடுது. அதிக அளவில் விவசாயம் பயன்பெற முடியாமல் போயிடுது. அதை கண்டறியணும் ஃபஸ்ட்டு. அரசு அந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் தண்ணி வளம் இருக்குது, என்ன மாதிரியான பூமி வளம் இருக்குது, என்ன மாதிரியான மண் வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கம்ப்ளீட்டாக முழுமையாக ஆய்வு பண்ணி அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி மண்டலம்னு சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் டெலிஃபோன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மண்டலங்கிறாங்க, போக்குவரத்து கழகத்தை இடத்துல ஒரு மண்டலத்தில் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்களா, அதுபோல் இதை வேளாண் மண்டலங்களையும் அது மாதிரி தமிழ்நாட்டை பிரித்து அந்தந்த மண்டலத்தில் இந்தந்த மாதிரி தான் பயிர் பண்ணணும், இந்த பயிர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகளை சௌரியமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் இவங்க கொண்டு போகணும். ஆய்வை கொண்டு போய் கீழே. ஏன்னா இப்போ கடந்த 2 வருடங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல விளையுதுன்னு சொல்லி எல்லோரும் நெல் நடுறாங்க. அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா காவிரிலையும் தண்ணி வந்ததுனால நெல்லினுடைய விலை வீழ்ச்சி ஆகிடும். ஏன்னா எல்லோரும் ஒரே நெல்லை பயிர் பண்ணுறதுனால கண்டிப்பாக வீழ்ச்சி ஆகும். அப்போ இவங்க அரசு என்ன பண்ணணும், காவேரி தண்ணி வந்தால் தான் டெல்டா பகுதியில் நெல் நட முடியும். அந்த மாதிரி வேலைகள் நடந்ததுனால மற்ற இடத்துல நெல் நடமுல்ல, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் நெல் நடாதீங்க, வேறு பயிர் நடுங்க, இந்த மற்ற கிராப் போனீங்கன்னா என்ன வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு சில சலுகைகளை சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறதோ ஒரு விதை கொடுக்குறதோ அது மாதிரி அவங்கள கொடுத்து விவசாயிகளை எஜுகேட் பண்ணி அந்த வேறு பயிர் நட சொன்னாங்கன்னா அப்போ காம்பன்சேட் ஆகி எங்கேயும் ஒரே விலை ஏறாமையும் இருக்கும் இறங்காமையும் இருக்கும். இப்போ விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் லாபமும் கிடைக்கும், செய்கிற பயிரால் ஒரு லாபம் கிடைக்கும். அப்படி அரசு அதெல்லாம் கவனிக்காதனால நெல் விலை வைக்கிதுன்னா நெல் நடுறோம், ஒரு வெங்காயம் விலை இன்றைக்கி வைக்கிதுன்னா சின்ன வெங்காயத்தை எல்லோரும் போடுறோம், ஒரு தக்காளி விலை வைக்கினா எல்லோரும் தக்காளியை போட்டு அந்த விலையை குறைச்சிடுறோம். இப்போ விவசாயிகள் பேர்லையும் தப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல நம்ம மாவட்டத்தில் மட்டும் பயிர் வைக்கிறோமா இல்லை அந்த பக்கம் வேறு மாவட்டத்தில் பயிர் வைக்கிறாங்கள அளவுக்கு மற்ற விவசாயிகளோட தொடர்பு கொண்டு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசு வேளாண்மை துறை தான் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜிகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பயிர் பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி பயிர் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது அரசுடைய தலையாய கடமை. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் கடலூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் ஒரு 2 தாலுக்கா வரும் செம்மண் பூமியாக இருக்கிறதுனால முந்திரி தான் இருக்குது, சில இடங்களில் கொய்யா இருக்குது, சில இடங்களில் வாழை மட்டும் தான் பயிர் பண்ணுறாங்க. சில இந்த ஈசிஆர்னு சொல்கிறோம்ல அந்த கடற்கரை சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மணிலா உளுந்து இது மாதிரி அந்த இது பயிர் பண்ணுறாங்க. இப்படி ஏரியாவை ஒரு மாவட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது தமிழ்நாடுக்கு நம்ம ஒரு திட்டத்தை வகுத்தோம்னா அது இதாக இருக்காது. அதில் நான் இந்த நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, கிராமங்கள் தோறும் இப்போ ஒரு சேவை மையம் கட்டிருக்கிறாங்க எல்லா பஞ்சாயத்துலேயும். அந்த சேவை மையம்னு இல்லாமல் ஒரு நாலேஜ் சென்டர் மாதிரி விவசாயிகளுக்கு என்ன கேட்டால் அங்கே கிடைக்கணுமோ அது மாதிரியான சென்டரை அதை மாற்றணும். அந்த சென்டர் எல்லா ஊர்லேயும் கட்டியாச்சு, எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் கனெக்ஷன் வச்சுட்டாங்க, எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதை பயன்படுத்தி அங்கே ஒரு ஒழுங்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை போட்டு அங்கே போய் அந்த உதவியாளரை கேட்டால் அவர் எல்லா தகவலும் எங்களுக்கு சொல்லணும். ஒரு விவசாயிக்கு வேண்டிய தகவலை சொல்லணும். மழை வருமா வராதா, தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இந்த பயிர் வச்சாக்க எங்களுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் 2 மாதம் கழிச்சு நான் இந்த பயிர் அறுவடை பண்ணுற போது எனக்கு நல்ல விலை கிடைக்குமா, அந்த அளவுக்கு அவங்க ஒரு நாலேஜபிள் பர்சனாக அங்கே நீங்கள் அவங்கள போட்டு கிராமங்கள் தோறும் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா தான் விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் கட்டுப்படுத்த முடியும்.
இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம வெளிநாட்டை கை காட்டுறாங்க அரசில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பாசனத்தில் இஸ்ரேல் கை காட்டுறாங்க. அங்கே அந்தளவுக்கு டெக்னாலஜி அவங்க வந்து அரசு முன்னின்று எடுத்து செஞ்சதுனால தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் கூட செய்கிறதா சொல்கிறாங்க. அது அங்கே வந்து அரசு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அந்த துறையோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுபோல் நம்ம தமிழ்நாட்டிலையும் அரசு வேளாண்மை துறை என்பதை முடுக்கி விட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பல இடங்களையும் ஆய்வு பண்ணி பல பயிர்களையும் ஆய்வு பண்ணி எதிர்காலத்தையும் ஆய்வு பண்ணி மார்க்கெட்டிங். இப்போ எங்களுக்கு பெரும் பிரச்சனை மார்க்கெட்டிங் தான். என்ன தான் விளைய வச்சாலும் விற்க போகல பார்த்திங்கன்னா ஒழுங்கான விலை கிடைக்காது. அது எங்கள் பேர்லேயும் தப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா சரியான முறையில் அதை கிரேடிங் பண்ண மாட்டாங்க, வந்து சுத்தப்படுத்த மாட்டாங்க, எதோ அறுத்தமா வித்தமா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அங்கே எங்கே கேட்டிங்கன்னா இன்றைக்கி விட்டால் மழை வந்துடும், எப்படியா கொண்டு போய் வித்துறா போகலாம், இல்லை இன்றைக்கி இந்த ஆளை விட்டால் வேறு ஆள் கிடைக்காது, எப்படியா தள்ளி விடு இன்றைக்கி மார்க்கெட் கமிட்டிக்கு அனுப்பிச்சி விட்ரு. அது மாதிரியான சூழலில் எங்களுக்கு ஆள்கள் பற்றாக்குறை, பல்வேறு இயற்கை சீட்டங்களால் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்க வேண்டும். முதல்ல தமிழகத்தில் நிலங்கள் வந்து பிரிக்கப்பட வேண்டும். என்ன மாதிரியான நிலங்களுக்கு என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு தேவை இருக்கிறது என்பதை பார்க்கணும். அடுத்ததா விவசாயம் செய்வதற்கு தேவையான தகவல்களும் பொருட்களை விற்பனை செய்வதற்கான சரியான வசதிகளும் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இதை தாண்டி விவசாயம் செய்வதற்கு என்று கடன் உதவி தேவைப்படுகிறது. இப்ப சமீபத்துல பார்த்தோம், கடன் திருப்பி கட்ட முடியாத விவசாயியை வங்கியிலிருந்து வந்த குண்டர்கள் அடித்து கொலை செய்த அளவுக்கு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தற்கொலை. அதனால கடன் பெறுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது விவசாயிகளுக்கு? நான் ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா எவ்வளோ இப்போ நிலம் இருக்கோ அதை பூரா பத்திரத்தை கொடுக்கணும், அவ்வளோ கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். மற்ற கூட்டுறவு வங்கிகள்லையோ கமர்ஷியல் வங்கிகள்லையோ எந்த வங்கிலையும் கடலைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்து என் பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் பண்ணணும். அடமானம் பண்ணி கொடுத்து நான் டிராக்டர் வாங்கினேன். கொடுக்குறது 5 லட்சம். ஆனால் அதுக்கு நான் இவ்வளவும் பண்ணணும். ஆனால் இதே நேரத்தில் நான் ஒரு ஆதார் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒரு இந்த கார் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா சேவலோ கால் வேணும்னா 15 லட்சம் கையெழுத்து போட்டால் போதும் காரை கொடுத்துட்றான். ஆனால் ஒரு விவசாய கடை வாங்க மட்டும் இவ்வளோ சிரமம் இருக்குது. அதை வந்து நாங்களும் பழக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், குறைக்கணும்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா தேவையான அளவு கடன் கொடுக்குறதில்ல. எனக்கு அதிகபட்சமாக ஒரு விவசாயம்னா 3 லட்சம் தான் கடன் வாங்கலாம். நான் ஒரு 20 ஏக்கரை வச்சுருக்கிற ஒரு பெரு விவசாயின்னு சொன்னால் நான் கரும்பு 20 ஏக்கர்லையும் கரும்பு போடுறேன்னா ஒரு ஏக்கருக்கு அரசினுடைய தொழில்நுட்ப குழு கூடி மாநில லெவலில் முதல்ல மாவட்ட லெவலில் கூடி அதுக்கப்புறம் மாநில லெவலில் கூடி அந்த தொழில்நுட்ப குழு தான் முடிவு பண்ணுது ஒரு ஏக்கருக்கு 45,000 ரூபாய் கரும்புக்கு கடன் கொடுங்க அப்படின்னு அரசு தான் முடிவு பண்ணுது, அரசுடைய குழு தான் முடிவு பண்ணுது. நான் 20 ஏக்கர் வச்சுருக்கிறதுனால எனக்கு நான் எப்படி பார்த்தா 20 ஏக்கரும் கடன் கொடுக்கணும்ல, 45,000ன்னு கிடையாது. அங்கே நான் அதிகபட்சமாக 3 லட்சம் தான் வாங்க முடியும். அப்புறம் எப்படி நான் 10 ஏக்கரை விவசாயம் பண்ணுறது, 20 ஏக்கர் எங்கே நான் விவசாயம் பண்ணுறது? அப்போ இந்த 3 லட்சத்தை வாங்கி நான் எல்லா வயலுக்கும் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ நான் ஏதோ பண்ணுற போது எங்கே ஒரு லாஸ் வரும்போது என்னால் அந்த கடன் கட்ட முடியாமல் போயிடுது. இந்த 3 லட்சத்தே கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன சொன்னாங்க, 3 லட்சத்தே கட்ட முடியல, இவங்க 30 லட்சம் கொடுத்தா கட்டிடுவாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ கார்காரம் வாங்கிட்டு போய் நான் வந்து அவன் வந்து டாக்ஸி ஓட்டியாக சம்பாதிக்கிறேன், அவ்வளோ போகிறோம், வாடகை ஓட்டியாக சம்பாதிக்கிறாங்க. இல்லை, சொந்தமாக கார் வைக்கிறவங்களுக்கும் அவங்களும் ஏதோ ஒரு வருமானத்தை வச்சு தான் அதை கட்டுறாங்க. இப்போ விவசாயினா மட்டும் கட்ட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்ற நிலை தான் இன்னை வரைக்கும் இருக்குது. நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த அதிகபட்ச லெவல் 3 லட்சங்கிறத உயர்த்தி 5 லட்சமாக ஆக்கணும், 8 லட்சமாக ஆக்கணும்னு சொல்லி நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தரமும் எங்களுடைய மாவட்ட அமைப்பு மூலமாகவும் மாநில அமைப்பு மூலமாகவும் அது மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் அங்கங்கே நடக்கிற விவசாய கொள்கைப்பு கூட்டம் அப்படி எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைய வரைக்கும் அதை வந்து அரசு பரிசீலனை பண்ணவும் இல்லை, இந்த கடன் உச்சவரம்பு உயர்த்தவும் இல்லை. இந்த 3 லட்சம் கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா எதுக்கு தராங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நகை தான். ஒரு ரொம்ப ரேர் ஒரு நெல் பயிர் வைக்கிறேன்னு கடன் கொடுக்குறதோ இல்லை கரும்பு வைக்கிறேன்னு பயிர் கடன் கொடுக்குறதோ வாழைக்கு கடன் கொடுக்குறதோ ரொம்ப ரேர். ஒரு கமர்ஷியல் பேங்கில் 100 விவசாயி இருக்காங்கன்னா அங்கே ஒரு 20 விவசாயி தான் கொடுப்பாங்க. பாக்கி 80 விவசாயம் பார்த்திங்கன்னா சிறு விவசாயி பெரு விவசாயி எல்லாம் நகையை வச்சு கடன் வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளோ கடனையும் அவங்க விவசாய கடனை காட்டிக்குவாங்க, நகை கடன் காட்டுறதில்லை. எனக்கு கேட்டால் எங்கிட்ட சிட்டாளங்களை வாங்கிக்கிறாங்க, சிட்டா வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பயிர் பண்ணுறதுக்காக தான் நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு. அதில் எங்களுக்கு வட்டி சலுகை இருக்கிறதுனால விவசாயிகளும் அதை விரும்பிடுறாங்க, டக்குன்னு விரும்பி வாங்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து போயிடும். கோஆப்ரேட்டிவ் செக்டரில் வந்து வட்டி சலுகை இருக்குது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் வந்து கிராமந்தோறும் இருக்கிற வங்கியில் வந்து கடன் கொடுக்கறது வட்டி சலுகையோடு இருக்குது. ஆனால் இந்த அதிக உச்சபட்ச வரம்பை உயர்த்தாதனால அங்கே நம்ம நிறைய கடன் பெற முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. பெரிய விவசாயிகள் ஒரு சிறு விவசாயி ஒரு ஏக்கர் வச்சுருவங்களும் ஈஸியாக கிடைக்கவும் வாங்கிடுவாங்க. ஆனால் பெரிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கடன் கிடைப்பாக இருக்குது, கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை வந்து இன்னும் உருவாகி வரல. மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, விவசாயிகளுக்கு ஏன் நஷ்டம் ஏற்படுகிறது, ஏன் கடனை திருப்பி செலுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒருபுறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஏதோ கடனை வாங்கிவிட்டு வேண்டுமென்றே திரும்பி செலுத்தாதது போன்ற ஒரு தோற்றமும் இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்களேன். என்னடா இன்றைய காலகட்டத்தில் விவசாயி செய்கிறது கேவலமாக நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும்.
அதாவது இப்போ நான் கூட விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் தாத்தா விவசாயி. இன்றைக்கி நான் என்னுடைய பையனை விவசாயத்துக்கு வான்னு சொல்ல முடியல என்னால். ஏன்னு கேட்டால் அவ்வளவு பிரச்சனைகளுங்க. ஆள் பற்றாக்குறை, சரியான தகவல் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறோம். கடைசியில் இயற்கை சீற்றத்தால் ஒரு பாதிப்பு வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 10 ஏக்கர் நெல் இருக்கிற சூழல், வண்டியை கொண்டாந்து வச்சு ஹார்வெஸ்டர் வச்சு அறுக்கிறேன். ஆள் பற்றாக்குறை, ஹார்வெஸ்டர் கிடைக்குது. ஹார்வெஸ்டர் அறுத்தேன்னா அந்த நெல்லை நான் எடுத்துகிட்டு போகிறதுல நனைஞ்சின்னு வச்சுக்க, மழை வந்து நனைஞ்சிதுன்னா நல்ல விலை கிடைக்காது எனக்கு. அப்போ அதுக்கான வாய்ப்பு எங்கள் கிராமத்தில் இருந்துன்னா நான் வந்து ஒரு குடோனில் கொட்டி வச்சுருந்தோ இல்லை ஒரு சேமிப்பு கிடங்கில் இருந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்த முடியும். இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாதனால ஒரு நல்ல களம் கிடையாது, ஒரு நல்ல குடோன் கிடையாது. அப்போ நான் எங்கேயாவது இந்த நெல்லை கொண்டு போய் எப்படியாவது என் கையை விட்டு போனால் போதுங்கிற கண்டிஷன் நான் வந்துடுறேன். அப்போ நான் வரும்போது அழிஞ்ச விலைக்கு விற்க வேண்டியிருக்கு. ஒரு 100 மூட்டை நெல்லை நான் எடுத்துகிட்டு போனேன்னா மார்க்கெட் கமிட்டியில் இந்த மழைக்கு பயந்து நான் கொண்டு போய் சேர்த்தேன்னா எனக்கு அவங்க விலை சரியான விலை தரதில்லை. ஏன்னா நனைஞ்சு போச்சும்பாங்க, இல்லை தூத்த முடியலாம்பாங்க. தூத்துறதுக்கு வாய்ப்பு இயற்கை சீட்டாக என்னால் பண்ண முடியாத சூழல் வருது. அப்போ இது மாதிரியான சங்கடங்களை விவசாயிகள் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு கிரேடிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து த்ராஷ் பண்ணுறதுக்கோ ஒரு வந்துட்டு இந்த மேக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ கிராமங்களில் எனக்கு அடிப்படை வசதி இருந்ததுன்னா நான் அதை பயன்படுத்துவேன். மெயினான விவசாய பக்கம் ஒரு பகுதி தப்பு இருக்குது. என்னென்னா எதையும் கிரேடிங் பண்ணுறதில்ல, சரியாக சுத்தப்படுத்துறதில்ல, அதை நல்லா ஷோ பண்ணி எடுத்து போய் விற்க தெரியல. ஷோ பண்ணுறதுனா என்னென்னா சுத்தப்படுத்துறது. அது இப்போ நல்லா தூத்தி எடுத்து போனால் அதுக்கு ஒரு விலை கிடைக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல, ஏன்னா எனக்கு ஆள் பற்றாக்குறை. அதனால் எப்படியாவது நல்லா அறுத்த நல்ல ஹார்வெஸ்டர் வந்து நல்லா அப்படியே கொண்டு கமிட்டியில் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி போகிற வாய்ப்பை எங்களுடைய இயலாமையை வியாபாரிகள் வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த மார்க்கெட் கமிட்டிலையும் அரசு நிர்ணயிக்கிற விலை கிடைக்கிறது இல்லை. அவங்க வியாபாரி விற்கிறது தான் சட்டம், வியாபாரி விற்கிறது தான் விலை. அப்போ அவங்கெல்லாம் ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிட்டு இன்றைக்கி நிறைய லாட் வந்துச்சு, நிறைய மூட்டை வந்துச்சுன்னு சொன்னால் விலையை கம்மி பண்ணிடுறாங்க. ஒரு பொருளை விளைவித்து விட்டு விற்பனை செய்வதில் சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை அரசுகள் எப்படி பார்க்கின்றன? ஏனென்றால் நெல், கரும்பு இவற்றுக்கெல்லாம் வந்து அடிப்படை ஆதார விலையை வந்து உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் சொன்னாலும் கூட அரசாங்கம் வந்து இந்த உணவுப் பொருட்களின் விலை ஓரளவுக்கு மேல் ஏறக்கூடாது, கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த விலையை கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது? இப்போ அரசு கொடுக்க வேண்டியதான் விலை. எங்களுக்கு விலை ஏறக்கூடாதுன்னு பார்த்தா அரசு தான் அந்த மானியத்தை ஏற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து இப்போ மாணவர்களுக்கு பஸ் பாஸ் தராங்கன்னா அதனால் ஏற்படுற இழப்பு வந்து அரசு செலுத்துது. அதுபோல் அடிப்படை விவசாயம். இந்த நாடு விவசாயத்தை சார்ந்த நாடு. விவசாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாட்டை வெளியிலேருந்து இறக்குமதி பண்ண முடியும்? இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த விவசாய பயிர் பண்ணலாம், நாளைக்கு நான் கார்பரேட் காரன்ட்டு வாங்கிப்பேன்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு வாங்கி நீங்கள் போட முடியும்? இன்றைக்கி சக்கரை விலை ஏற்றிட்டீங்க, மானியம் இல்லைன்னு சொல்லி சக்கரை விலை ஏற்றிட்டீங்க. நாளைக்கு அரிசிக்கு அதே நல்ல தான். இன்றைக்கி காலுக்கு 20 கிலோ கொடுக்குறது நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க. அப்போ வறுமை கோடு கீழே இருக்கிற மக்களோ இல்லை விவசாய தொழிலாளர்களோ நாளைக்கு பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நாங்கள் விளைவிச்சா தான் உங்களுக்கு நெல்லே கிடைக்கும், அரசுக்கு நெல் கிடைக்கும். அப்போ விவசாயிகளுடைய கஷ்டத்தில் அரசு பங்கெடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிற விலை கமிட்டியில் கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒழுங்குமுறை விற்பனை கூடன்னு பேர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ஆனால் அங்கே ஒழுங்கான விலை கிடைக்குதானா? இல்லை. அந்த விலையை கிடைக்க வைப்பதற்கு அரசு உத்தரவு போடணும். மினிமம் இந்த ரேட்டுங்களே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த வியாபாரிக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரோம். குடோன் வசதி பண்ணித்தரோம், சாக்கு பண்ணித்தரோம், அவங்களுக்கு பணம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணால் நாளைக்கு கொடுக்குற வசதி பண்ணித்தரோம். இவ்வளவும் பண்ணித்தர வியாபாரிகிட்ட நீ இந்த விலைக்கும் கீழே வாங்கக்கூடாது அப்படின்னு ஏன் இவங்களால் சொல்ல முடியல? அப்போ அது சொல்லியிருந்தால் எங்களுக்கு குறைஞ்சபட்ச விலை கிடைக்கும். இப்போ கரும்புக்கு குறைஞ்சபட்ச விலை, ஆதார விலை, மத்திய சர்க்கார் விலைன்னு 2-3 விலை சொல்கிறதுனால ஒரு மத்திய சர்க்கார் விலையாக எங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிது. அதுலேயும் கடந்த 4 ஆண்டாக மாநில சர்க்காருடைய விலையை எந்த சர்க்கார் விலையும் கொடுக்கல. அது இன்னும் ஒரு பெண்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி அரசு இன்னும் ஒன்றும் சிந்தனை பண்ணல, பேசலை, கூட்டு வச்சு பணம் கொடுப்பதற்கான வழிகளை பண்ணலை. இப்படி தொடர்ந்து விவசாயிகளுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காத அரசாக தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில், கர்நாடகாவில், அங்கே மகாராஷ்டிராலாம் பார்த்திங்கன்னா ஒரு நஷ்டம் வரும்போது, விவசாயிகளுக்கு நஷ்டம் இருக்கிற போது, கரும்பிற்கான விலையை வந்து கொடுக்க முடியாத சூழல் இருக்கிற போது அரசு அதை ஏற்றுக்குது. அரசு ஏற்றுக்கு ஏதோ அந்த மத்திய சர்க்காரில் ஒரு ஃபண்ட் இருக்குது, சுகர் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு. அதுலேருந்து பணத்தை கடனாக வாங்கி விவசாயிகளுடைய கணக்கு நேராக கொடுத்துட்றாங்க. லாபம் வரும்போது ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்ககிட்டருந்து அந்த ஃபண்டிலேருந்து பணத்தை எடுத்து அரசு வந்து நேரடியாக விவசாய கணக்கு செலுத்துது. அப்போ அந்த விவசாயிக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சரி, இந்த வருஷம் நஷ்டம் இல்லை, ஏதோ ஒரு லாபம் கிடைச்சி நம்ம அடுத்த வருஷம் தொடர்ந்து பயிர் பண்ணணும்னு பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எங்களை நிர்கதியாக விடுறதுனால அந்த மாதிரியான சூழல் எங்களுக்கு கிடைக்கல, இன்னும் வசதியே கிடைக்கலங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து வறட்சியை நோக்கியே நாம் பயணித்து கொண்டிருப்பதால் கரும்பு பயிரிடுவதற்கான காலகட்டம், வசதி வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இனி வருங்காலம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டால் 1 ஏக்கரில் பயிர் பண்ணுறத 3 ஏக்கர் பயிர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி 1 ஹெக்டேர் கரும்பு நான் பயிர் பண்ணி அதில் நான் சொட்டு நீர் பாசனம் போடுறேன்னு சொன்னால்
அரசு சொல்கிறது எனக்கு 100% மானியம் தரதாக சொல்லுவாங்க. அவங்களுடைய உத்தரவுலையோ மொத்தத்துலையோ இருக்கும். அங்கே ஃபீல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா, கீழ் லெவலில் வந்து எங்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹெக்டேரில் சொட்டுநீர் பாசன அமைப்பு போடுறதுக்கு சாண்ட் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு, யூரியா போடுற ஃபெர்டிகேஷன் ஃபில்ட்ரு எல்லாம் வச்சு ஃபெர்டிகேஷன் டேங்க் எல்லாம் வச்சு போடும்போது இவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுபோல் 1.25 பங்கு விலை அவங்க எங்களுக்கு எஸ்டிமேட் தரான், கம்பெனிக்காரங்க தராங்க. அப்போ 100% மானியம் அரசு சொல்லிட்டுதுன்னா ஒரு சீலிங் வைக்கிறாங்க அங்கே. அவங்க அந்த சீலிங் வைக்கிற போது எங்களுக்கு அந்த இதை நாங்கள் பயன்படுத்த முடியல. கம்பெனி என்ன சொல்லுது, 1,75,000 ஆகுதுங்க. அவங்க 1 ஹெக்டாருக்கு போடுறதுக்கு 1,75,000 ஆகுது, அரசு 1 லட்சம் சொல்லியிருக்கு, நீங்கள் 70,000 பணம் கட்டுக்காங்கிறாங்க. ஆக்சுவலாக மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நேரடியாக நாங்கள் வந்து கம்பெனிக்காரன்ட்ட பேசி போட்டோம்னா இந்தளவுக்கு விலை கிடையாது. கம்பெனியில் நேரடியாக நாங்கள் பார்கெயின் பண்ணி பேசும்போது பல போட்டி அதுலேயும் போட்டி இருக்கிறதுனால நாங்கள் கேட்டு வாங்கி கொஞ்சம் கம்மி விலையில் போட முடியும். அரசு என்ன பண்ணுது, இந்த மாதிரியான கம்பெனியில் தான் போடணும், இந்த கம்பெனியில் தான் போடணும், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கம்பெனி தான், இந்த மாவட்டத்துக்கு இந்த கம்பெனி தான் ஒதுக்கிறதுனால எங்களால் அதை வந்து பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுது. நாங்கள் கூட என்ன சொல்கிறேன், பல தரம் நாங்கள் வாய்ப்பு இடத்துல என்ன சொல்கிறோன்னா, ஒரு பெரிய ரோடு போடுற வேலை, 4 சக்கர ரோடு 4 சக்கர ரோடு போடுறாங்களே, அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ராக்ட்காரன்ட்ட ஒரு ரோட்டை ஒப்படைக்கிறாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒப்படைக்கிறாங்க. அவங்க வைக்கிற கண்டிஷன் என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸ் கான்ட்ராக்ட்காரராக இருக்கணும், என்னென்னா மிக்சர் மிஷின் இருக்கணும், ரோலர் இருக்கணும், அது ஏதோ ஒரு கண்டிஷனில் வச்சுருக்காங்க. அதுபோல் அவங்கள்ட்ட ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்றாங்க, அவன் ரோடு போடுறான், செக் பண்ணிவிட்டு பில் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கிட்ட ரோவில் மட்டும் நான் இந்த வயலில் நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்துங்க, ஏதாவது பண்ணிங்க, திருப்பி நான் என்னுடைய சொந்த செலவில் நான் போட்டுறேன், என் அக்கௌண்ட்டில் வர வைங்க மானியத்தை. ஏன் என்னோட கம்பெனியில் இந்த கம்பெனியில் போய் போட அந்த கம்பெனியில் போடலையான்னு சொல்லுங்க. சரி, மானியத்தை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் போடலாம், விவசாயிகளுக்கு வரணும். ஆனால் மானியம் என்பது இனி வருங்காலத்தில் மானியங்களே வழங்கப்படாது என்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால் மானியங்கள் இல்லாமல் விவசாயம் என்பது எப்படி இருக்க போகிறது? அதான் மானியம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ஒன்றும் கவலை இல்லை. நான் இப்போ ஒரு 10 ஏக்கர் வச்சு விவசாயம் வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப தொடர்ந்து நெருக்கடி வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 1 ஏக்கர் என் சாப்பாடு எங்கள் குடும்பத்துக்கு கொண்டு நட்டு நான் போட்டுட்டேன்னா அது உங்களுடைய பொருளாதாரம் எங்கே, அரசுடைய பொருளாதாரம் எங்கே போகும்? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எனக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. அதுதான் எங்கள் பல தலைவர்கள்லாம் பல நேரங்களில் சொல்கிறாங்க. 1990 ஒரு எம்எல்ஏவுடைய சம்பளம் என்ன, இன்றைக்கி எம்எல்ஏவுக்கு சம்பளம் என்ன, அன்றைக்கி நெல் மூட்டை விலை என்ன, இன்றைக்கி நெல் மூட்டை விலை என்ன. இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7வது ஊதிய குழு இப்போ நம்மளுடைய தமிழக அரசு பரிந்துரை பண்ணி ஏற்றுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2011 MS சாமிநாதன் கமிட்டின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு மத்திய சர்க்காருக்கு. அதை வந்து ஏற்றுக்க சொல்லி 2011 எங்கள் விவசாய சங்க தலைவர்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஏற்று நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் 1.5 மாதத்துக்கு முன்னால் அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுறாங்க. இதை போய் நீ மத்திய சர்க்காரோட நேராக பேசிக்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. அப்போ விவசாயியோட பிரச்சனைங்கிற போது மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் காதலே போட்டுக்கல. 7வது ஊதிய குழு பரிந்துரை பண்ணுகிற போது, பரிந்துரை பண்ணி எடுத்துக்கிற போது அரசு ஊழியர்கள் கொடுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நஷ்டம், விளைபொருளுக்கு உண்மையான விலை கிடைக்கலையே, இன்ன வரைக்கும் கிடைக்கலையே. நான் எனக்கு 30 வயசில் நான் விவசாயத்துக்கு வந்தேன், படித்து கிடச்சிட்டு ஊரை சுற்றிட்டு 30 வயசுக்கு வந்தேன். அன்றைக்கி கரும்பு விலை 1,250 ரூபா கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் 2,500 தாண்ட முடியல எங்களால். 90க்கும் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து நியாயப்படி பார்த்தா அந்த ரேஷியோவில் பார்த்தோம்னா எனக்கு 4,500 தரணும், 4,200 4,500 தரணும். எனக்கு கரும்புக்கு விலை கொடுக்குறாங்களா? இல்லை. இந்த கரும்பின் மூலம் கிடைக்கிற பல்வேறு பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் கூட அவங்க சேர்த்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம். அரசோத நடவடிக்கை எடுக்கலை, ஆலைகளையும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் எங்களுடைய பலவீனம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். விவசாயிகிட்ட ஒற்றுமை இல்லாதனால அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அரசுகளும் சரி ஆலையாரும் சரி மற்றவங்களும் சரி. நாங்கள் ஒத்துமையாக சேர்ந்துட்டோம்னு சொன்னால் இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே போகணும்னு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள். இப்போ நீங்கள் உதாரணம் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முடிவெடுத்து நாங்கள் அறிவிக்கலான்னு கூட பார்க்குறோம், பயிர் பண்ணாதீங்கன்னு. நாளைக்கு ஒரு செயற்கை பஞ்சத்தை நாமே கொண்டு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போக முடியாமல் இருக்கோம். சரி, அந்த அளவுக்கு வந்து மனவேதனையின் உச்சத்தில் இருப்பதாக தான் இதை உணர முடிகிறது. இன்னொரு புறம் வெளிநாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கெல்லாம் வந்து கூட்டுறவு பண்ணை முறை தான் வந்து பிரபலமாக இருக்கிறது. இல்லைனா மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் வந்து விவசாயத்தில் இருக்கிறார்கள். நாம் வந்து தனித்தனியாக விவசாயிகள் விவசாயம் செய்வதால் தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறதா? நீங்கள் ஒரு விவசாயியாக இந்த பிரச்சனையை எப்படி உணர்றீங்க? உண்மைதான். கூட்டு பண்ணையம் பண்ணுங்கிற போது அவங்களுக்கு பல சௌகரியம் கிடைக்கிது, பண்ணலாம். அமெரிக்காவிலையோ மற்ற நாடுகள்லையோ இல்லை இஸ்ரேல்லையோ பிரேசிலையோ எங்கே சொல்கிறாங்க, நாமளும் பார்க்குறோம், பல இதில் ஊடகத்தில் வழியாக பார்க்குறோம், காணொலி காட்சி மூலம் பார்க்குறோம். இங்கே என்ன இதுன்னா, நம்ம மாநிலம் வந்து அந்த மாதிரியான சூழலில் இல்லை. உதாரணம் பார்த்திங்கன்னா நிறைய சிறு விவசாயிகள் இருக்கிற ஊர் இது. இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நிலத்தெல்லாம் வாங்கி
நான் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரை வந்து முதல்ல சமப்படுத்தணும். அது மாதிரியான புவியினுடைய தன்மை அப்படி இல்லை, பூமியோடைய தன்மை அப்படி இல்லை. ஒரு ஏற்ற இறக்கம், பள்ளம், மேடு அப்படி தான் இங்கே எல்லாமே எல்லா இடத்துல இருக்குது. எனக்கு 5 ஏக்கர் நல்லா இருக்குன்னா அந்த 5 ஏக்கர் சமமாக இல்லை, அதில் ஒரு மேடு பள்ளத்தோடு தான் என் வயல் இருக்குது. என்னால் அதையே சீர் பண்ணி ஒரு வயலை ஆக்க முடியல. அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இல்லை. ஏன்னா நான் பண்ணேன்னா அடுத்தவங்க பாதிப்பாங்க, அடுத்த வயல்காரங்க பாதிப்பாங்க. அது மாதிரி சூழல் வரும்போது இதை செய்ய முடியாது. இது ஒட்டுமொத்தமாக அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அரசு முழுமையாக தலையிட்டு இந்த மாவட்ட வாரி பயிர் வாரின்னு பிரிக்கணும். பிரித்து பயிர் பண்ண சொன்னால் இது மாதிரியான சங்கடங்கள் வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் ஒரு செயற்கையான உணவு பஞ்சத்தை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் இயற்கையிலேயே ஒரு உணவு பஞ்சம் வர வாய்ப்பு இருப்பதாக அச்சம் இருக்கிறது. காரணம், விவசாயிகளின் பிள்ளைகள் யாரும் விவசாயிகள் இல்லை. புதிதாக யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் 1-2 பேர் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்து வெறுத்து போய் விவசாயத்தை நோக்கி செல்கிறார்கள். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை விவசாயத்தின் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு கணிக்கிறீங்க? உங்களை போன்றவர்கள்லாம் என்ன முயற்சிகளை அரசு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? விவசாயிகளுக்கான வசதி வாய்ப்புகளை, அதாவது வசதினா கூட நான் வேற ஒன்றும் கேட்கல, கட்டுப்படியான விலை வேணும் முதல்ல. எங்களுக்கு ஒரு குண்டூசி தயார் பண்ணுறவங்க கூட அவங்க தான் விலை வச்சு விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த பொருளுக்கும் எங்களால் விலை வைக்க முடியல. கரும்புக்கும் நெல்லுக்கும் தான் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட விலையை அறிவிக்கிறாங்க. மற்ற கோதுமைக்கோ மற்றதுக்கெல்லாம் அறிவிக்கிற போது அது நார்த் இந்தியாவுக்கு போயிடுது. அவங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளை பெருசாக பார்த்திங்கன்னா அது மாதிரி இல்லை. இப்போ கூட அரசு கேட்கலாம், ஏன் இவங்க வந்து சிறுதானிய பயிரில் பயிர் வைக்கலாமேன்னு கேட்கலாம். அதுக்கு நல்ல விலை கிடைக்கிற பயிர் வைக்கலாம்னு. நாளைக்கு என்னுடைய வயல் அது மாதிரியான வயலாக இருந்தால் நான் பயிர் பண்ண முடியும். அது மாதிரியான வயல் இல்லை எங்கள் ஏரியாவில்ன்ற போது அப்போ பயிர் பண்ண முடியாது. மானாவாரியாக தான் இந்த பயிர் பூரா விளையுது. இந்த சிறுதானிய பயிர்கள் பூரா மானாவாரியாக தான் விளையுது. அந்த விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்குதான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. கம்மியாக விலையில் பொருளுக்கு கூட ஒரு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைக்கல. இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுன்னு பயிர் காப்பீடு திட்டம் பண்ணுறோம். ஒரு டிவிஎஸ் 50 ஒரு 2 வீலரோ வாங்குறவங்க ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி வாங்குறவங்க ஒரு 250 ரூபா 300 ரூபா இன்சூரன்ஸ் கட்டிட்டு அந்த வண்டியால் எத்தனை முதல்ல யாரை மோதினாலும் அவங்க உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஏற்றுக்கிட்டு நிவாரணம் கொடுக்குது. ஆனால் நாங்கள் ஒரு ஏக்கர் நெல் பயிர் பண்ணுறோம், இல்லை ஒரு ஏக்கர் கரும்பு பயிர் பண்ணுறோன்னா அரசு எங்களை ஒரு 400 ரூபா 300 ரூபா கட்ட சொல்லுது. அதை இல்லாமல் அரசு அதுக்கு மேலே பணம் கட்டுது. மத்திய சர்க்கார் கட்டுது, மாநில சர்க்கார் கட்டுது. கிட்டத்தட்ட 2,000 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னை வரையும் கிடைக்கல. 150 ஆண்டு கால வறட்சின்னு சொல்லி சென்ற ஆண்டு அரசு அறிவிச்சது, வரலாறு கால வறட்சின்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட எங்கள் மாவட்டங்களில் இது வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் தொகையை முழுமையாக கொடுத்து முடியல. அப்போ இன்சூரன்ஸுக்காக நாங்கள் வந்து பல போராட்டங்களை செய்ய வேண்டியிருக்கு, பல இடங்களில் போய் கோரிக்கையை சொல்ல வேண்டியிருக்கு, அரசுகிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இது மாதிரி ஒன்றுக்குமே விவசாயிகளுடைய போராட்டம்னா எங்கள் வாழ்க்கையை எங்கேயோ விவசாயம் பண்ண விட்டு நாங்கள் இன்னும் போராட்டம் பண்ணுற சூழல் போயிடும் உங்களுக்கு. அப்போ செயற்கை பஞ்சம் வரும்னு நான் சொன்னது கூட காரணம், இருக்க ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க, விவசாயம் பண்ணுற ஆட்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. இது இப்படியே போனால் நிறைய கிராமங்கள்லேயே இப்போ வந்து நிலத்துல வீடு கட்டிட்டு பிளாட் போடுற லெவலில் வந்துடுச்சு கிராமங்கள்லேயும். இப்படிலாம் வருகிற போது நிலத்தினுடைய அளவு குறையும், ஜனத்தொகை மட்டும் பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கிட்ட உணவுப் பொருள் தட்டுப்பாடு வரதான் செய்யும். அது மாதிரி வரப்போகுதுங்கிறத நான் முன்கூட்டியே சொன்னோம். நாங்கள் அதெல்லாம் இன்னும் சொல்லக்கூடாது. நம்ம இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ போய் நாமளே பயிர் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது, நிலத்தை சும்மா போடுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் தலைவர்களாக இருக்கிறவங்க இன்னமும் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். ஏதாவது நான் இன்று போகலாம், நாளைக்காக அரசு கண் திறந்துங்களை பார்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையில். எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்ன கேட்டிங்கன்னா, அரசு, மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு விவசாயிகளை வாழ வைக்காத நாடு வந்து வெகு சீக்கிரம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கு கார்பரேட் கொண்டாந்து விட்டு இப்போ கூட சொன்னாங்க சில பேர், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, நிலத்தில் விற்காதீங்க, ரிலையன்ஸ்காரங்க வாங்குறாங்க போகிறாங்கன்னு. ரிலையன்ஸ்காரங்க வாங்கினா மட்டும் எல்லோரும் விற்றுட்டு போயிட மாட்டாங்க. பரம்பரையாக விவசாயம் பண்ணவங்க கிராமங்களில் இருந்தவங்க பழக்கப்பட்டவங்க அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்களும் சொன்னீங்க ஐடியில் ஒர்க் பண்ணவங்களாம் கூட சில பேர் வராங்கன்னு சொல்லி, உண்மையும் கூட. இப்போ எங்கள்கிட்ட கூட பல பேர் தொடர்பில் இருக்காங்க, ஐடிஐ படிக்கிறவங்க, ஐடிஐயில் ஒர்க் பண்ணுறவங்க என்னோட தொடர்பில் இருக்காங்க. நிறைய அந்த விவசாயத்தை பற்றி கேட்குறாங்க, நாங்கள் வரங்கன்றாங்க, வாங்கன்னு சொல்கிறோம், நிலம் வாங்கி கொடுங்கன்றாங்க, பண்ணுறோம். ஆனால் இது மாதிரிலாம் எவ்வளோ பேர் பண்ணிடுவாங்க? அதில் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு % தான் இன்ட்ரெஸ்ட் உள்ள வருவாங்க. மற்ற 99% வந்து இந்த நகர வாழ்க்கை விட்டு வரதுக்கு விரும்பாதவங்க தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி வந்திருக்கலாம். முடியாது, எல்லோரும் வந்து விவசாயம் பண்ண முடியாது. எல்லோரும் உட்காந்துட்டு விவசாயம் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் வேணால் மேப் போட்டுக்கிட்டு இதை திறக்கிறதா சொல்லலாம். எல்லா வயலையும் அது மாதிரி பண்ண முடியாத சூழல் இருக்குது. நம்மளுடைய பூமியினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் நான். நீங்கள் அது மாதிரி 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஆக்கலாம், நீங்கள் சொல்ல மாதிரி மிஷினரி வச்சுக்கிட்டு பண்ணலாம். அந்தளவுக்கு பண்ணுவதற்கு நம்மளுடைய பூமியினுடைய அமைப்பு அப்படி இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து.
நிச்சயமாக நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்தவரை பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நிலத்தின் அமைப்பு முதற்கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கான ஏற்ற தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேடல்கள் என்பது முடிவில்லாத ஒன்றாகும். எனவே நம் தேடல்களில் இருந்து நாம் அறிந்திட வேண்டிய பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய பிறந்த நாள். நேருவினுடைய சிறப்புகள், அவருடைய உரையாற்றுகிற திறன், இவை எல்லாவற்றையும் நாம் அறிவோம். அந்த நாளை நாம் சிறுவர்கள் நாள் என்று, குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோம் என்றாலும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கெல்லாம் கூட மிக பெரிய அரிய செய்திகளை தந்தவர் நேரு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. நேருவோடு வேறுபட்ட இடங்கள் தமிழக அரசியலில் உண்டு. ஆனாலும் நேருவை மறைக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா விதமான மறைப்புகளையும் தாண்டி வரலாற்றின் பக்கங்களில் நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவர் நேரு அவர்கள். பொதுவாக ஆரியர்களை எதிர்த்த திராவிட இயக்கம் கூட அன்றைக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தது. அந்த பண்டிதர் என்பது புலவர் என்கிற பெயரிலே அல்ல, அந்த பண்டிட் என்கிற அந்த ஒரு சாதியினுடைய பெயரைத்தான் அது குறிக்கிறது. அப்படி காஷ்மீரத்து பார்ப்பனர்களினுடைய ஒரு குழுவில் பிறந்தவர் என்றாலும் கூட அந்த மரபுகள் சிந்தனைகளை எல்லாம் தாண்டி சில முற்போக்கு சிந்தனைகளை கொண்டவராகவும், பகுத்தறிவு ஆத்திகம் இரண்டுக்கும் இடையில் அக்னாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய கடவுள் பற்றிய கவலை அற்றவராகவும் நேரு அவர்கள் விளங்கினார். அதனாலே தான் கடைசியாக தன்னுடைய உயிரில் கூட தன்னுடைய இறுதி அஸ்தியை வயல்களில் தூவுங்கள் என்று அவர் எழுதினார். வழக்கமாக இருக்கிற அந்த புரோகித முறைப்படி செய்கிற சடங்குகள் அல்லாமல் கொண்டு போய் வயல்களில் தூவுங்கள். அதே போல நான் சிறு குழந்தையாக இருந்த போதிலிருந்து ரசித்த அந்த கங்கை ஆற்றினையையும் அதை தூவுங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். கங்கை ஆற்றில் கூட புனிதம் என்பதற்காக அல்ல, அந்த அழகை குறித்தே அவர் எழுதியிருக்கிறார். அந்த உயிலை படிக்கிற போது நமக்கு அது புரியும். அது மட்டுமல்லாமல் நேரு அவர்களினுடைய அறிவாற்றல் இன்றைக்கும் வியந்து பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. அவருடைய புத்தகங்களை நாம் அறிவோம். எ கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்பதும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பதும், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதம் என்பதும் இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு பெரிய நூல்களாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக அந்த உலக வரலாறு ஒரு பார்வை, எ கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்கிற புத்தகம் இருக்கிறதே, இன்றைக்கும் முதுகலை வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கும் கூட கண்டிப்பாக பாடமாக வைக்க வேண்டிய நூலாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய புத்தகம், அவ்வளவு உலக வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி இருக்கிற புத்தகம் எழுதப்பட்ட இடம் ஒரு சிறைச்சாலை என்பது ஒரு வியப்பான செய்தி. தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு அவர் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் அந்த உலக சரித்திரம். அவர் தன் மகளுக்கு கடிதம் எழுதினார் என்றால் அந்த வீட்டின் நிலைமை, குடும்பம், எதிர்காலம் பற்றியெல்லாம் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய வரலாறு கூட அல்ல, உலக வரலாற்றை தன் மகளுக்கு அவர் சொன்னார். தன் மகளுக்கு அவர் சொன்ன அந்த வரலாற்று செய்திகள் தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவில் வரலாறாக இப்போதும் படிக்கப்படுகிற நூலாக இருக்கிறது. இதில் வியப்புக்குரியது என்ன என்றால், ஒரு நூலகத்தில் போய் அமர்ந்து நூல்களை தேடி குறிப்புகளை எடுத்து எழுதினால் கூட உலக வரலாற்றை அவ்வளவு எளிதாகவும் தெளிவாகவும் எழுதிவிட முடியாது. ஆனால் எந்த புத்தகமும் கிடைக்காத, இருந்தாலும் ஒரு சில புத்தகங்கள் அவ்வளவு பயனற்றவையாக இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே இருந்து நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். சில வேளைகளில் அந்த புத்தகத்தில் எழுதுகிற போது எழுதுகிறார், நான் கடந்த 2 வாரங்களாக எழுத முடியவில்லை, என்னை இந்த சிறையிலிருந்து அந்த சிறைக்கு மாற்றிவிட்டார்கள், எனவே அந்த தொடர்பு அறுபட்டு போய்விட்டது என்கிறார். அப்படியெல்லாம் சிறை மாற்றங்கள் எல்லாம் நடந்தும் கூட 2 வார இடைவெளிக்கு பிறகும் கூட அந்த வரலாற்றை அவரால் தொடர்ந்து எழுத முடிகிறது. 2 பாகங்களாக அந்த உலக வரலாறு இன்றைக்கு தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. மறைந்த முன்னாள் தமிழக அமைச்சர் ஓவி அழகேசன் அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு நடையையும் நாம் பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே மிக தெளிவான ஒரு நடையில் மொழிபெயர்ப்பு என்று எண்ணத்தக்க முடியாத அளவில் ஒரு தமிழிலேயே எழுதப்பட்டது போல் அந்த மொழிபெயர்ப்பு அமைந்திருக்கிறது.
அந்த மொழிபெயர்ப்பு நூலில் தமிழில் படிக்கிற போது 2 பாகங்களாக இருக்கின்றன. ஏறத்தாழ 5 பகுதிகளாக பிரிக்க வேண்டிய நூல் அது என்று சொல்ல வேண்டும். அதாவது ஆசியாவின் வரலாறு, கீழை நாடுகளின் வரலாறு, ஐரோப்பாவின் வரலாறு, ஆப்பிரிக்காவின் வரலாறு, அமெரிக்காவின் வரலாறு என்று 5 பாகங்களாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூல்களில் செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நேருவை பொறுத்தளவு அப்படி ஒவ்வொரு கண்டம் என்று பிரித்து கொள்ளாமல் தொடக்க காலம் தொடங்கி இன்று வரையிலான வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி கொண்டே வருகிறார். அதாவது ஆசியாவின் வரலாறு சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுத்தது ஜப்பானில் நிகழ்ந்தது வரும், பிறகு ஆப்பிரிக்காவில் நடந்தது வரும், ஐரோப்பாவின் வரலாறு வரும். இப்படி உலக நாடுகள் வரலாறு எல்லாவற்றையுமே அடுத்தடுத்து வரிசையாக அந்த கால வரிசைப்படி, குரோனாலாஜிக்கல் ஆர்டர் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த கால வரிசைப்படி எழுதியிருக்கிறார். இத்தனையும் எப்படி ஒரு மனிதனினுடைய நினைவில் இருந்தது என்பது பெரிய கேள்விக்குறிதான். அவ்வளவு செய்திகளையும், அதுவும் குறிப்பாக நாம் கீழே நாட்டு வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளின் வரலாற்றை எழுதுகிற போது அந்த பெயர்கள் நமக்கு இப்போதும் பழக்கப்படாதவையாக இருக்கின்றன. ஐரோப்பிய பெயர்கள் மட்டும் நமக்கு பழக்கமா என்று கேட்டால், ஐரோப்பியர்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம் நாட்டை ஆண்டதால் அந்த பெயர்களை சொல்லி சொல்லி நாம் பழகிவிட்டோம். வெல்லஸ்லி பிரபு, லித்தோ பிரபு என்றெல்லாம் சொல்லி நாம் பழகிவிட்டோம். ஆனால் சீன, ஜப்பானிய பெயர்கள் அப்படி நமக்கு பழக்கம் இல்லாதவை. நீங்கள் கீழே நாடுகளுக்கு போனாலே, அது கொரியாவாக இருந்தாலும் சரி, பர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த பெயர்களெல்லாம் நமக்கு அத்தனை பிடிபடாத பெயர்கள். ஆனால் அனைத்தையும் எந்த பிழையும் இல்லாமல் நேரு அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அந்த உலக சரித்திரம் என்கிற ஒரு புத்தகத்தை முழுமையாக நாம் படித்துவிட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு உலக வரலாற்றை உணர்ந்தவர்களாக ஆவோம். இதனை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நேருவினுடைய பிறந்த நாளில் நேருவினுடைய புகழை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்காமல், அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தினுடைய பயன்பாட்டை நாம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் இந்த நூலை படித்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவதற்காகவே இதனை நான் குறிப்பிடுகிறேன். காரணம், இன்றைய தலைமுறை உலக வரலாறு என்பதை அவை எல்லாவற்றையும் படித்து கொண்டிருக்க வேண்டுமா என்கிற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. வரலாறு தெரியாமல் யாராலும் வரலாறு படைக்க முடியாது என்று அம்பேத்கர் சொல்லுவார். வரலாறு தெரிந்தவன் தான் வரலாறு படைப்பான். எனவே நாம் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும், உலக வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக எளிமையாக பயன்படுகிற புத்தகமாக ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய புத்தகம்தான் இருக்கிறது. சரி, உலக வரலாற்றை எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்களே, நேருவுக்கு மட்டும் என்ன தனிப்பெருமை என்று கேட்டால், வரலாற்று ஆசிரியர்கள் முழு நேர படிப்பாளிகளாக இருந்து அந்த ஒரு பணியை மட்டுமே மேற்கொண்டு அதனை செம்மையாக செய்திருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் நேரு அவர்கள் ஒரு பரபரப்பான அரசியல்வாதியாக இருந்தார். இந்த புத்தகத்தை எழுதுகிற போதும் இந்திய விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டுத்தான் அவர் சிறைக்கு சென்றிருந்தார். எனவே அரசியல், சிறை வாழ்க்கை, பல இடங்களில் சிதறிப்போன தங்களினுடைய குடும்பம், அவருடைய மனைவியாரும் இன்னொரு சிறையில் இருந்தார். இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வரலாற்று நூலை இவ்வளவு செம்மையாக எழுதியிருப்பது என்பது கண்டிப்பாக பாராட்டுக்குரியது. எனவே நேரு அவர்களை ஒரு எந்த மதத்திற்கும் குறிப்பாக முழுமையான ஆதரவாக இல்லாதவர் என்கிற காரணத்திற்காகவே இன்றைக்கு ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இந்த நிலையில் நேருவிடம் இருக்கிற இவ்வளவு பெரிய அறிவாற்றலை பற்றியும் வியந்து நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தவர், பரபரப்பான அரசியலில் இருந்தவர், இந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்திருக்கிறார். அறிவார்ந்த செய்திகளை மகளுக்கு தந்ததன் மூலம் மக்களுக்கும் தந்திருக்கிறார் என்பதை அவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து அவரை பாராட்டுகிற முகத்தான் அந்த நூல்களை நாம் படிப்போம் என்பதை அவருடைய பிறந்த நாள் செய்தியாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. நம் வீடியோவில் வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கின்றன,
அந்த பணிகளுக்கான தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, எந்த அமைப்பு நடத்துது, அந்த தேர்வினுடைய தேர்வு முறைகள் என்ன, அதற்கு தயாராகக்கூடிய முறைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் வந்து நம்ம போன வாரம் பேசும்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகள், அதில் இருக்கக்கூடிய நேர்முக தேர்வு, அதாவது முக்கியமாக பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஒரு ரீகாலுக்காக வந்து நம்ம என்ன பேசினோம் நினைவுபடுத்திக்கலாம். அது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைன்னா அதில் வந்து அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி பேசினோம். அதில் வெளிப்புற தோற்றம் என்ன அப்படிங்கிறது பேசும்போது ஒருவர் வந்து அவருடைய இயற்கையான தோற்றம் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆளுமையை தீர்மானிக்காது. அந்த இயற்கை தோற்றத்தை அவர் பயன்படுத்தி எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறதான் ஆளுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அதில் வந்து உடை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம். உடையினுடைய தேர்வு முறை அப்படின்னு பேசினோம். 2வது வந்து அதிலே வந்து அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் எப்படி வந்து நடந்துக்கிறோம், ஒரு குழுவிட்ட பேசும்போதோ, ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கும்போதோ, அல்லது வந்து நம்மளோட சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை தான் வந்து அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒருவர் பேசுகிற போது, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வரார், ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு, இல்லை உங்கள் அப்பாவுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக என்ன செய்வோம், அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகை காட்டுவோம், வாங்க அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களான்னு தெரிந்தவராக இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். தெரியாதவராக இருந்தால் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நான் வந்து என்னுடைய பேர் இது, நான் இன்னாரோட, இவர் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ, எங்கள் அப்பா பேர் சொல்லி என்னுடைய பையன் நான் அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் வந்து ஒரு கனெக்ட் வரும், அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் வரும். இதை தான் நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். கை குலுக்கிறது, போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து சில அடிப்படை எட்டிகட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எட்டிகட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளோட அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவோம். இது இன்டர்வியூலையும் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்டு மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கவனமாக வாங்கணும், அந்த கேள்வியை அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக அவங்க கேள்வி கேட்பவருடைய கண்ணை பார்க்க வேண்டும், கண்ணை பார்த்து பேசுகிறது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் அவர் கேட்ட கேள்வி வந்து காதில் கரெக்டாக கவனமாக வாங்கிக்கிட்டு அவருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர்டுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர் கேள்வி கேட்குறாருன்னா அவரை பார்த்து, அவர் பேசுகிற போது அவரை பார்த்து கவனிப்பதுங்கிறது ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம் விடையளிக்கிற போது நாம் அந்த ஒரு மனிதருக்கோ அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம விடை அளிக்கலை, நாம் விடையளிக்கிறது அந்த போர்டுக்கு, அந்த குழுவினருக்கு. ஸோ அந்த குழுவினர் அனைவரையுமே பார்க்க வேண்டியது நம்ம ஐபால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும். இதை தான் வந்து நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து பழக தான் வரும். ஸோ நாம் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது. ஏன் வந்து நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பொதுவாக வந்து நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் வந்து டை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் டை கட்டிட்டு போகிறோம்? டை கட்டிட்டு போகிறதுனால என்ன இன்டர்வியூவில் என்ன மாறுதல் ஏற்பட்டுற போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் டெல்லியில் நடக்கும். வெயில் வந்து 48 டிகிரி 49 டிகிரி இருக்கும். அந்த 49 டிகிரியில் கழுத்தை இருக்கிற மாதிரி டையை போட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது வந்து நம்மளுடைய எதையாவது மாற்ற போதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்வியூ போர்டு மெம்பருக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகழ்வு, இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் வந்து என்னை இதற்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? ஒரு டை போடுறது மூலமாக காட்ட முடியும். ஒரு ஃபுல்லாம் ஷர்ட் போட்டு கண்ணா பின்னான்னு கையை மடக்கி விடாமல் ஒரு டீசெண்டாக வந்து கை கஃப் மாட்டிட்டு ஒரு டை கட்டிட்டு நான் நீட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணுகிற போது நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வந்து இங்கே வந்து ஒரு விளையாட்டாக இங்கே வரவில்லை, அது எனக்கு நல்லா புரியுது, எனக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கான டைமை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய தோற்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சொல்கிறோம், பகர்றோம். அதனால தான் அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் ட்ரெஸ்ஸிங் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லாட்டா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஷார்ட்ஸில் கூட இன்டர்வியூ போகலாம், ஷூஸ் போடாமல் போகலாம், டை கட்டாமல் போகலாம், இன் பண்ணாமல் போகலாம், இது எதுவுமே தவறே கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசினேன் அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வந்து நான் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அதை பேசுகிறோம்? ஏன்னா இந்த வியூவர்ஸ் எனக்கு முக்கியம், இந்த சேனல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? இதன் அடிப்படையில் தான், இதன் வாயிலாகத்தான் நான் சொல்ல முடியும்.
இதே தான் இன்டர்வியூக்கும் பொருந்தும். அதனால தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் இது எந்த வகையிலையும் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையான ஆளுமையாக இது ஆகவே ஆகாது. முழுமையான உங்களுடைய ஆளுமை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே இருக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய உள்ளே இருக்குது. அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நோக்கு, எந்த நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா, அதில் இருக்குது. மூன்றாவது உங்களுடைய கருத்தாக்கம், என்ன மாதிரி உங்களால் கருத்தாக்க முடியுது, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது வந்து தெளிவான கருத்துக்களாக இருக்குதா, ஒரிஜினலான கருத்துக்களாக இருக்குதா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மைண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்குது. நாலாவது ஆப்டிமிசம், நீங்கள் எதிர்மறை சிந்தனை உடையவரா நேர்மறை சிந்தனை உடையவரா. பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை, ஆப்டிமிஸ்ட்னா நேர்மறை சிந்தனை உடையவர். ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களாங்கிறது முக்கியம். இதை தான் வந்து அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதுலேயும் நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு. அது நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு குழுவை நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சேயிங் இருக்குது, அதாவது 1000 சிங்கங்கள் கொண்ட ஒரு படையை ஒரு ஆடு வழி நடத்துமேயானால் அந்த படை தோற்கும். 1000 ஆடுகளை கொண்ட ஒரு படையை ஒரு சிங்கம் வழி நடத்துமேயானால் அந்த படை வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும். இதுக்கு என்ன இந்த 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 சேயிங்கிற இந்த கதையினுடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால், தலைமை ரொம்ப முக்கியம். சிங்கமும் ஆடும் வந்து இந்த இடத்துல வந்து தலைமை பண்புக்கு வந்து ஒரு குறியீடாக காட்டுறாங்க. சிங்கத்தினுடைய பண்பு என்ன, அது வந்து ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தும்போது சரியான திட்டமிடுதல் இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை இருக்கும். மூன்றாவது யார் என்னென்ன செய்யணுங்கிறத அது அந்த குழுவுக்கு பிரித்து கொடுக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது எங்கே கொடுக்கும், அந்த தலைமை என்ன செய்யும், யாருக்கு எது முடியுமோ அவனுக்கு அந்த பணியில் அவனை இருத்தும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடியவனுக்கு இது இருக்கணும். அதனால தான் இந்த 4 விஷயத்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனை இருக்கணும், ஒரிஜினல் தாட் இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும், உங்களுடைய நோக்கம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் வந்து எல்லாமே ரிவால்வ் ஆகும். இதைத்தான் அவங்க பரிசோதிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கருத்தாக்குறது அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம ஆலோசனை நேரத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது ஆளுமை தேர்வு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.